ஏய் சொல்லுங்க. சொல்றா நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி சொல்றா? சூப்பர். நான் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஆனா கடைசி நேரம் வரைக்கும் போராடி நியூசிலாந்தை பீட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியா நல்லாவே ஏன்டா வளர்ற ஒன்னொரு போலாம் நீ ஸ்ரீலங்காடா நியூசிலாண்டா ஸ்ரீலங்காவா ஒன்னொரு போலாம் சொல்றாரு. இந்தியா நியூசிலாந்து 3-2 பீட் பண்ணிட்டாங்கண்ணே. நிஜமா தானே? என்னடா வளர்ற? ஒலிம்பிக்ல ஹாக்கி. ஓஹோ இப்படி அதாவது இதுல வந்து ஒலிம்பிக்கோட நியூஸ் சொல்லிடலான்றதால தனியா போட்டா பார்க்க மாட்டாங்க, இப்படி சேர்த்து போட்டு விடுவோம். ஓகே ஓகே அதுவும் இந்தியா தானே. ஓகே ஓகேப்பா. பாரிஸ்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கையும் கவர் பண்றான் தம்பி அது ரிஜிஸ்டர் பண்றதுக்காக தான் இது. சூப்பர். அப்புறம் இந்த வீடியோ கூட போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சுருக்கமா ஒண்ணு பண்ணி வச்சிருக்கோம், பாத்துட்டு வந்துருங்க. ஸ்கையா இந்த கில்ல நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணு. நீ 50 ரன் அடிச்சிருவ, 69 அடிச்சா என்ன பண்ணணும்? 6 அடிக்கணும். டிக்ளேர் கொடுத்து வந்துகிட்டே இருக்கணும். தாலு காமிட்டே கம்பீர் 7 எங்கேயுமே வரக்கூடாதுன்னு இருக்காரு. நம்ம பிளேஸ்ட் கூப்பிடாமல அவங்கள்ட்ட சொல்லுவோம். சிராஜா என்ன பண்ண போறான்? அண்ணா ஓப்பனிங் கம்பீர் சொல்லிட்டாரு. ஸ்ரீலங்கானோட ஃபார்முக்கு வரல நினைச்சு 10 விக்கெட் எடுக்காத, 6 விக்கெட் மட்டும் எடு. 6.5 விக்கெட் கூட எடு, 7 விக்கெட் எடுத்துறாரு. 6.5 எடுறா, 7 வரவே கூடாது போ. பண்ணிட்டு இந்த ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினதுக்கு அப்புறம் பிரசன்டேஷன்ல போயிட்டு தலைஃபார் ரீஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. அதே எப்படி வந்தாரு தலைப்பேனாச்சே? வாய்ப்பு இருக்கு, சஞ்சு சாம்சன் வாய்ப்பு இருக்கு. ஜெர்சி நம்பர் 17ன்றதுக்கு அவனை தூக்கி இருக்கணும் முதல்ல. போ இன்னொருத்தங்க எங்க பாருங்க. இல்ல எனக்கு பயமா தான் இருக்கு. கரெக்ட் பண்ணியா? இப்ப எதுக்கு வந்திருக்கானே தெரியலையே. ஜெர்சி எங்கடா உன் ஜெர்சிய? மேட்சுக்கு வந்திருக்கடா நீ. போட்டோ ஷூட் பண்ண வந்திருக்கான். எனக்கு ஒரு டவுட், இந்த 7 வரக்கூடாது அந்த சொல்லுங்கிறாருல்ல. ஆமா கம்பீர் நீர்னால 7 லிட்டர்ஸ் வருது. இப்ப அந்த ஆள் என்ன பண்ணுவாரு? ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் சிஓ நிதிஷ் அவர்கள். ஒலிம்பிக் நிதிஷ், இப்போ சிஓ நிதிஷ். யோசிச்சு பார்த்தேன், நாளைக்கு வேற ஒரு நிதிஷ். இல்ல ஒரே நிதிஷ், சிஓ நிதிஷ் தான். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கண்டென்ட்டுக்குள்ள வாங்க, கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். ஸோ இன்னைக்கு ஒரு பக்கம் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு 2024. இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு வந்து கௌதம் கம்பீர் தலைமையில வந்து இந்திய அணி முதல் T20 ஆடுறாங்க. அண்ட் ஸ்டில் அந்த மேட்சை பத்தி தான் நம்ம பேச போறோம். முன்னாடியே சொல்லிதான் நீங்க ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க. சோ இன்னைக்கான மேட்ச் வந்து நிறைய பள்ளிக்கலை. எஸ், பள்ளிக்கலையில வந்து அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைச்சேன். அதே மாதிரி சேசிங்ல ஸ்ரீலங்கா நல்லாவே கொண்டு வந்தாங்க. அந்த அக்ஷர் பட்டேல் மேட்ச சொல்லப்பா, ஓப்பனிங்ல சொல்ல 210 அடிச்சாங்க. சொல்ல வர்றது என்னன்னா, ஸ்ரீலங்காவுக்கு வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. போராடுற அந்த பிஸ்னாய்க்கு அடிப்பட்டு அந்த மொமெண்டம் உடஞ்சு அதனால மேட்ச் போயிடுச்சு. பட் அதை விட செமையான ட்ரீட் வந்து இந்தியா நியூசிலாந்து போட்டியில எனக்கு கிடைச்சிருந்துச்சு. பாரிஸ் ஒலிம்பிக் முடிச்சிடுறியா? முடிச்சிடறேன். ஓகே, பாரிஸ் ஒலிம்பிக்கோட முதல் நாள் இந்தியாவுக்கு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துருந்துச்சு, நெகட்டிவான விஷயங்களும் நடந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இளவேனில் வாளறிவன் மிக்ஸ்டு டீம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களால பெருசா சக்சீட் பண்ண முடியல அடுத்த ரவுண்டுக்கு. பட் கண்டிப்பா சிங்கிள் ஈவெண்ட்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த பக்கம் நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, வெயிட் பண்றேன் நம்மால சொல்லுங்க, லக்ஷயா சென். சோ அந்த போட்டியை பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. லக்ஷயா சென் ரொம்ப யங்ஸ்டர், இப்பதான் டெபியூட் பண்ணிருக்காரு. ஆனா இந்த பக்கம் யங்ஸ்டர் லக்ஷயா சென், அந்த பக்கம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர், அமெரிக்க சாம்பியன் கூட. பட் இருந்தாலும் அவரை வந்து அசால்ட்டா பீட் பண்ணிட்டாரு. அதுவும் அசால்ட்டா பீட் பண்றதை விட ஒரு உண்மையாவே இந்த மேட்ச் நீங்க பாத்துருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீங்க பாருங்க, உட்காந்து ஜியோல தான் போயிட்டு இருக்கு, ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்க உட்காந்து பாருங்க. சூப்பரான மேட்ச். ஒரு கட்டத்துக்கு மேல முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், தோத்துருவாரு நினைச்சோம். அங்க இங்க கம்பேக் கொடுத்து செம்மையான ஒரு பயங்கரமான ஒரு கேமா இருந்துச்சு, பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் டியோ வாங்கினா சாத்விக்கும் சரி சிராக் செட்டியும் சரி, அவங்க ஒரு பக்கம் டாமினேட் பண்ணி வின் பண்ணி நேர் செட் கணக்கில் வின் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப அடுத்த ரவுண்டுக்கும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இதெல்லாம் விட பிரமாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனு பக்கர் ஃபைனலுக்கே போயிட்டாங்க ஷூட்டிங்ல. அவ்வளவுதான், இப்ப முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 6 பேர் என்னதான் போட்டி போட்டாலுமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அபினவ் பிந்திராக்கு அப்புறம் ஷூட்டிங்ல யாரும் இன்னும் மெடல் வாங்கி கொடுக்கல நமக்கு. கோல்டு வந்துருச்சுன்னு வச்சுக்க. ஆனா அந்த ஹாக்கி போட்டிக்குள்ள வரேன்னு, ஹாக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அண்ணன் கூட பார்த்தேன். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நியூசிலாந்து வந்து லீட் எடுத்துட்டாங்க. செகண்ட் குவார்டர்ல இந்தியா வந்து ஈக்குவல் பண்ணாங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணது மட்டும் இல்லாம இந்தியா ஒரு லீட் எடுத்தாங்க, திரும்ப நியூசிலாந்து ஈக்குவல் பண்ணாங்க. கடைசி ஒரு நிமிஷம் இருக்கிறப்போ ஒரு கோல் அடிச்சு இந்தியா யாருன்னு காட்டிட்டாங்க. எஸ், 3-2 சொல்லிட்டு நியூசிலாந்து பீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி விளையாடாம கொஞ்சம் சூப்பரா இந்தியா விளையாடினா மட்டும்தான் இந்த குரூப்ல இருந்து அவங்க சக்சீட் ஆக முடியும். குரூப்ல மொத்தமா டாப் 2 இருக்கிறவங்க மட்டும் தான் அடுத்த ரவுண்ட் போக முடியும். அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இது குரூப் ஆஃப் டெத். ஏன்னா லாஸ்ட் டைம் சாம்பியன் பெல்ஜியம் இருக்காங்க, மோஸ்ட் டேஞ்சரஸ் டீமான அர்ஜென்டினா இருக்காங்க,
ஆஸ்திரேலியா இருக்காங்க, எல்லா டீமும் அதுலதான் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் இதுக்கப்புறம் வின் பண்றதுக்கு. ஒவ்வொரு போட்டியும் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். பார்க்க போனா அந்த கேப்ல எல்லாத்தையும் பார்த்துட்டா. அண்ணே என்னோட பாட்டு முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். நீங்க ஆரம்பிச்சு முடிச்சிருக்க. அடப்பாவிகளா, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து பயங்கரமான மேட்சா ஸ்டார்ட் ஆச்சு. டீம் இந்தியா அடிச்சு நொறுக்குனாங்க. ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் ஆகட்டும், கில் ஆகட்டும், கேப்டன் ஸ்கை ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்த ரிஷப் பண்ட் ஆகட்டும். ரிஷப் பண்ட் 50 மிஸ் பண்ணாரு, 49. பட் இருந்தாலும் சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி முடிச்சாருன்னு தான் சொல்லுவேன். இதை டாப் ஆர்டர் பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கேப்டனா வந்தாலே போதும் மேடம், முன்னாடி பேட் எடுத்துட்டு வந்துருவாங்களாடா அப்படிதான் ஆயிடும் போல. ஸ்கையோட பிளேஸ் 4th தான், ஆனா அவர் 3rd வந்தார். பட் ஆனா ரிசல்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. மும்பைல வந்து யாருதான் இறங்கினார்லாம் வந்துடாதீங்கடா. ஆனா ப்ராப்பர் பிளேஸ் வந்து பண்ட். நீ வந்து பண்ட் T20 வேர்ல்ட் கப் எல்லாம் ஒன் டவுன் ஆட ஆரம்பிச்சாரு. அப்புறம் இன்டர்நேஷனல் நம்பர் அதை சக்சீட் பண்ணிருக்காரு. அது மாதிரி ஸ்கை தானே ஆடிட்டு இருந்தாரு. அது எப்படி விராட் கோலி போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு முக்கியமான இடம் புடிச்சு வைக்கணும்ல. அடப்பாவே, ஒருத்தர் ஃபீல்ட்ல இருக்கும் போது அவன் இடத்த புடிச்சு தானே நிக்கிறானுங்க. அந்த மனுஷன் பாரு, பெருசா இன்னைக்கு அவர்கிட்ட கான்டாக்ட் இல்ல, பேட்டிங்லயும் இல்ல, பவுலிங்லயும் போட்டு மனசு உடைஞ்சிருச்சு. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுவாரு. இப்படியே போனா கம்பீர் உடஞ்சிருவாரு, அப்புறம் தூக்கிடுவாரு. ஐயோ, 210 அடிக்கும் போல ஒரே ஜாலியா இருந்துச்சு டீம் இந்தியாவுக்கு. ஆனா டீம் இந்தியா ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க கௌதம் கம்பீருக்கு. சொல்லுங்க, 7 விக்கெட் விட்டவன கௌதம் கம்பீர் இன்னும் ஒருத்தன் ஏன்டா அவுட் ஆகல அப்படின்றது. பவுலிங்ல ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு. முகமது சிராஜோட எக்கானமி 7.7. இங்கவா, நீ எந்த மேட்ச்லயும் கிடையாது மைண்ட். ரியான் பராக் 7 ரன், அதுக்கப்புறம் பவுலிங்ல போட்டு சமாளிச்சிட்டாரு. 7 அடிச்சவன ரியான் பராக் உள்ள போக மாட்டேன்ட்டாரான். இல்ல ஒரு ரன் மைனஸ் பண்ணீங்க அப்படிலாம் ரொம்ப கெஞ்சிருக்காரு. அவுட் ஆடல, நான் உள்ள போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம். எனக்கு பவுலிங் யூனிட் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல அடி அடிச்சாங்க 10 நிமிஷங்கெல்லாம் சேர்ந்து குழந்தாங்க வந்து உட்காந்து பிரகாசமா ஏறிதானே. ஆணையர விளக்கெல்லாம் இல்ல, நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. மொமெண்டம் உடஞ்சிருச்சு ரவி பிஸ்னாயோட அந்த இன்ஜுரினால. மத்தபடி இல்லாட்டியே முடிச்சிருப்பாங்க ஸ்ரீலங்கா அப்பயே மேட்ச் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் எங்க வந்தாரு தெரியல, அவரு ஒரு 2 விக்கெட் ரன் அவுட். பிஸ்னாயே திடீர்னு வந்து கடைசியில 1.2 ஓவர் போட்டு 3 விக்கெட் ரியான் பராக் எடுத்து மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டாரு. கஷ்டப்படுறீங்க, யாரு ஜெயிச்சா? இந்தியா. அத சொல்லு. ரொம்ப அப்படியே பிடிச்சு வரான் ஸ்ரீலங்கா 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 ஸ்ரீலங்கான்ட்டு. ஆனா அவிஷ்கா பெர்னாண்டோ இறக்கல. அதான் சொன்னேன் அவனை இறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு சொல்ற மாதிரி. உண்மையாக அதை நான் கிரெடிட்ஸ் கொடுத்துறேன். ஸோ இந்த கேம் வந்து ஒரு ஹை ஸ்கோர் கேமா தான் இருக்கும். நம்ம முன்னாடி வீடியோல போட்டிருப்போம். ஏன்னா ஒரு 180 போயிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸ்ரீலங்காவும் அந்த எந்த விதத்துலையும் குறைச்சே இல்லாம செம்மையான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ 10 ரன்னா சூப்பரா போட்டிருந்தாரு ஸ்ரீலங்காவுக்கு. செம்மையா ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. பார்க்க செம்மையா இருந்துச்சு. ஒரு இங்க ஹர்திக் பாண்டியா விக்கெட் ஒன்னு எடுத்திருப்பாரு யார்கர்ல. 151 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு யார்கர். எனக்கு என்னமோ கௌதம் கம்பீர் நினைச்சாரு பந்து போட்டுருப்பாரு நினைக்கிறேன். தலடா தலை புல்லடா தலை புல்லடா தலைப்பாடி ரீசன் மாதிரி அங்கேயே வந்து நிக்கிறீங்க. அதனால நான் சொல்றேன். இல்ல தலை புல்லடா தலை புல்லடா. கம்பீர் வந்து வெற்றியுடன் ஆரம்பிச்சிருக்காரு. கம்பீர் ஃபாதர் ஆரம்பிச்சு சும்மா ஜோக்காக சொன்னேன். அப்படி கோத்துற இது ஒரு பக்கம் இருந்தாலும் டீம் இந்தியால செம்மையா எல்லாரும் பவுலிங் போட்டிருந்தாங்க. ஹர்ஷித் ஆகட்டும், எல்லாருமே நல்லா போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ரியான் பராக் செம்மையா பவுலிங் போடுறாரு. 8 பால் தான், 3 விக்கெட். இன்னும் பாரு 16 பால் இருக்கு. முன்னாடியே இருந்ததுன்னா விக்கெட் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க உள்ள இந்த இருப்பாங்கல்ல, சாரி டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல ஸ்ரீலங்கா ஒரு 15 பேர் 12 பேர் எடுத்து வந்திருப்பாங்க. எல்லாரும் எடுத்துருவா பவுலிங் போடுறேன்னு சொல்லிட்டு போல வந்தாங்கல்ல. எல்லாம் இன்ஜுரி எனக்கு போறாங்க. இப்ப ரியான் பராக்கோட பவுலிங் ஸ்டைல் பார்க்கும் போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், சிவம் துபே ஆகட்டும், வேணா நீங்க வெளியே உட்காருங்க, நான் இந்த பையனை வச்சே முடிச்சாருன்னு கௌதம் கம்பீர் ஒரு பிளான் பண்ணாலும் பண்ணுவாரு. எனக்கு புரியல. ரியான் பராக் கொண்டு வந்தாங்க, ஆல்ரவுண்டர் ஆக்கிட்டாங்க. அப்ப சிவம் துபே வாஷிங்டன் சுந்தர் வெளியே தான். சுந்தர் லாஸ்ட் சீரிஸ் மேன் ஆஃப் தி சீரிஸ் என்ன உன்னியும். ஆனா அப்ப அந்த ரிங்கு சிங் எதுக்குன்னு அந்த இடம் பேசாம வெளியே உட்கார வச்சிருக்கலாம். கரெக்டா கேட்டேன். சஞ்சய் சாம்சன் நக்கலா சிரிச்சுட்டு தரான். ஆனா எதுக்குன்னு ஒரு எனக்கு ஒரு தோணி இருந்துச்சு. அந்த லெஃப்ட் ரைட் வந்து காம்பினேஷன் அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக அந்த இடத்துல எக்ஸாக்ட்லி அதான் சொல்ல வந்தா. அதுக்காக தான் வந்து ரிங்கு சிங்க பின்னாடி அனுப்புனாங்க. நீங்க உனக்கு கேட்கலாம் ஹர்திக் பாண்டியா முன்னாடி அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி அந்த காம்பினேஷனுக்காக தான் அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் ரிங்கு சிங் பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன வேணா நடக்கலாம். அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் சூப்பரான ஒரு மேட்சா இருந்துச்சு. 10 விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாங்க. ஸ்ரீலங்காவை அப்படி மடிச்சு தூக்கி போட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஒன்றும் போடல. அடுத்த மேட்ச் பார்ப்பீங்க. கௌதம் கம்பீர் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. ஏன்னா அவரோட முதல் மேட்ச் அஸ் கோச்சா. ஸோ சூப்பரான சக்சீட் அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளவுதான். 2025 புதுசா தான் வந்தாரு ஹெட் கோச்சா ஜெயசூர்யா. லெஜெண்டை பத்தி பேசி ஆகணும். பட் அவருக்கு நல்ல ஸ்டார்ட் தான். 2 பேருமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றாங்க கோச்சா. சோ பார்க்கலாம். ஒரு மேட்சை பொறுத்து எதுவுமே சொல்ல முடியாது. அதே தான் அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா. ஸ்ரீலங்கா இந்தியா ஜெயிச்சிரும். சரி, நான் ஒலிம்பிக்கோட முடிச்சுக்கிறேன். சரி முடிச்சிரு. சரி, ஒலிம்பிக்ல வந்து இது பேசிருந்தேன் ஹாக்கியை பத்தி. அதுல முக்கியமான ஒருத்தர் மென்ஷன் பண்ணி ஆகணும். அங்க விட்டு நான் சொல்லி முடிச்சிடுறேன். எஸ், த கிரேட் வால் PR சிஜேஷ்
மேட்ச் வின் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் கடைசி வரைக்கும் வால் மாதிரி நின்று நியூசிலாந்து பிளேயர்ஸ் கோலே போட முடியாம பாத்துக்கிட்டாரு. எவ்வளவு பெனால்டி கார்னர் மட்டுமே என்ன தாண்டி போவாரா பாலுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டாரு. சோ கண்டிப்பா இதே மாதிரி ஒலிம்பிக்ல வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஹாக்கில கோல்டு கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் அர்ஜென்டினாவோ ஆஸ்திரேலியாவோ யாரை வேணா அடிச்சுட்டு போயிருக்கலாம். எஸ், ஒரு பக்கம் வந்து ஒலிம்பிக்கையும் நாங்க கவர் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் டீம் இந்தியா ஸ்ரீலங்கா டூரையும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஆல் இந்தியா ஸ்போர்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன வந்தாலும் வழக்கம் போல கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, பார்ப்போம். திட்டுறதா கூட அது தம்பியை பத்தி. நன்றி, வணக்கம். வணக்கம்.